கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பு ஆவியானவரின் தடைகள். தடைகளை தகர்த்தெறியும் தெய்வம் சில சமயங்களிலே தடைகளை உண்டு பண்ணுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்திலே. இது சாத்தியமா? சாத்தியம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஏன் இந்த தடைகள், எதற்காக இந்த தடைகளை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் அல்லது அனுமதிக்கிறார், இந்த தடைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அவருக்கு, நமக்கு, இதையெல்லாம் சுருக்கமாக இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். தடைகளை தகர்த்தெறியும் தெய்வம் தடைகளை உண்டு பண்ணுகிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். சில வசனங்களை நாம் அங்கே பார்ப்போம். செய்திக்கு ஆதாரமாக அதற்கு பிறகு அந்த வசனங்களின் சாரங்களை நாம் கற்றுக்கொள்வோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 4ஆம் வசனம் முதல், அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் முப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனால சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. 6ஆம் வசனம், அவர்கள் பெருகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்தாவியினாலே தடை பண்ணப்பட்டு என்று வாசிக்கிறோம். ஆசியாவிலே தடை. மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவர் அவர்களை போக விட்டாதிருந்தார். மீசியாவிலே தடை, பித்தினியாவிலே தடை. 8ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதென்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்ராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாபோலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்தில் சில நாள் தங்கி இருந்தோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு சில நாடுகளிலே பவுலும் அவனோடு சேர்ந்தவர்களும் பிரயாணம் பண்ணி சுவிசேஷத்தை இங்கே அறிவிக்கலாமா அங்கே அறிவிக்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் தடை பண்ணி கடைசியில் அவர்களை மக்கதோனியாவுக்கு அனுப்பி வைத்ததாகவும் அங்கே அவர்கள் பிலிப்பி பட்டணத்தில் வந்து சேர்ந்ததாகவும் வேதத்தில் வாசிக்கிறோம். பவுல் சந்தித்த இடங்களிலெல்லாம் என்னென்ன நடந்தது? 3 விதமான மக்கள் கூட்டம். எங்கு போனாலும் ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள் இருந்தார்கள், நிறைய பேர். 2வதாக அறிந்தும் அலட்சியம் பண்ணினவர்கள் இருந்தார்கள். 3வதாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்கள் இருந்தார்கள். 3 விதமான கூட்டம். அறியாத மக்கள் அநேகர், அலட்சியம் பண்ணினவர்கள் பெரும்பான்மையினரான மக்கள், அர்ப்பணித்தவர்கள் சிலர்.
இப்படியாக 3 விதமான கூட்ட மக்கள் இவர்கள் எங்கே போனாலும் அவர்களை சூழ இருந்தன என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். பவுல் அறிவித்த சுவிசேஷம் என்ன? கிருபையினாலே ரட்சிப்பு. கிருபையினாலே ரட்சிப்பு. அது மட்டுமல்ல, அன்பினாலே வாழ்க்கை. கிருபையினாலே ரட்சிப்பு, அன்பினாலே வாழ்க்கை. இந்த 2 காரியங்களையும் திரும்ப திரும்ப பண்ணி மீண்டும் மீண்டும் பவுல் போதித்து வருவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலும் உண்டானதல்ல. இது சன்மார்க்க கிரியினாலும் உண்டானதல்ல, இது சடங்காச்சார கிரியினாலும் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு என்ற கருத்துக்களை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களிலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். இந்த சுவிசேஷத்தை சுமந்து ஆங்காங்கு போய் சொல்லி பவுலும் அவனோடு இருந்தவர்களும் ஊழியங்களை செய்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அத்தருணத்திலே தடைகள். ஆசியாவிலே சுவிசேஷம் சொல்ல அனுமதி இல்லை. பித்தினியாவிலே ஆண்டவரை குறித்து அறிவிக்க அனுமதி இல்லை. துரோவேலை தங்கி ஊழியம் செய்ய அனுமதி இல்லை. கடைசியாக அவர்கள் மக்கதோனியாவுக்கு அனுப்பப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன காரணம்? எதற்காக மக்கதோனியாவுக்கு அனுப்பப்பட்டார்கள்? எதற்காக பிலிப்பி பட்டணத்தில் வந்து தங்கியிருந்தார்கள்? தெரியாது. காரணங்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. காரணங்களை கர்த்தர் ஒருவரே அறிவார். நாம் செய்ய வேண்டியது என்ன? விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். We do not know where we are going, but we should know who we are following. எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் யாரை பின்பற்றுகிறோம் என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுதினம் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் லக்கு, நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் எல்லாமே பூரணமாக நிறைவேறும் என்பதிலே எந்த விதமுமான ஐயமும் இல்லை. ஆவியானவர் தடை பண்ணினார். ஆவியானவர் ஒரு ஆள். ஆவி என்றல்ல, ஆவியானவர் என்று பேசி பழகுங்கள். ஆரம்பத்தில் உள்ளவர்கள், அடுத்த மதத்தினர்கள் வேதத்தை மொழிபெயர்த்தார்கள். எனவே பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கக்கூடிய ஆழ்தத்துவ அந்தஸ்தை அவர்கள் கொடுக்காமல் ஆவி ஆவி என்றே நிறைய இடங்களில் மொழிபெயர்த்து விட்டார்கள். சரியா? நம்ம கொஞ்ச நாட்கள் பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவர் என்று சொல்லி பழகுவோம். நம்முடைய நாக்கு திருந்தட்டும். சரியா? ஆவியானவர் தடை பண்ணினார். அப்போ ஆவியானவர் ஒரு ஆழ்தத்துவம் உள்ளவர். திரித்துவ தேவத்துவத்தின் 3வது ஆழ்தத்துவம் தேவன், தேற்றரவாளன் என்று அவரை குறித்து பார்க்கிறோம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவர் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஆழ்தத்துவம் என்றால் 3 அம்சங்கள் உண்டு. உணர்ச்சி, புத்தி, சித்தம். இந்த 3 சேர்ந்தது ஆழ்தத்துவம். There are 3 faculties in a personality: emotion, intellect and will. இந்த 3 சேர்ந்தது ஒரு ஆழ்தத்துவம். பரிசுத்த ஆவியானவர் ஆழ்தத்துவம் உள்ளவர். உணர்ச்சி இருந்தது. துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே துக்கப்படக்கூடும் பரிசுத்த ஆவியானவர். நாம் ஒழுங்கினமான காரியங்களை செய்து கொண்டிருந்தால் துக்கப்படுத்தக்கூடாது. அவர் உணர்ச்சி வசப்படுவார். 2வதாக புத்தி அல்லது அறிவு. ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவருடைய வரங்களில் ஒன்று அறிவை உணர்த்தும் வசனம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலும் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம். அவருக்கு உணர்ச்சி உண்டு, அவருக்கு புத்தி உண்டு, அவருக்கு சித்தம் உண்டு. இவை எல்லாவற்றையும் ஆவியானவர் தமது சித்தத்தின்படியே, நமது விருப்பத்தின்படி அல்ல, நம்முடைய வேண்டுகோளின்படி அல்ல, நம்முடைய விடாப்பிடியான ஜெபத்தின் அடிப்படையில் அல்ல, இன்னொருத்தர் நமக்காக ஜெபிப்பதினால் அல்ல, தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார் என்று சொல்லவில்லை. அவனவனுக்கு பகிர்ந்தளிக்கிறார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தமது சித்தத்தின்படியே. சித்தம். ஆவியானவருக்கு சித்தமும் உண்டு, உணர்ச்சி உண்டு, புத்தி உண்டு, சித்தம் உண்டு. ஏன்? அவர் ஆள் தத்துவம் உள்ளவர். இங்கே இப்பொழுது தடை பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. தடை பண்ணுகிறார். எங்கெங்கெல்லாம் அப்போஸ்தலர்கள் போகிறாங்களோ அங்கெல்லாம் இங்கே வேண்டாம், இங்கே வேண்டாம், இங்கே இப்போ வேண்டாம் என்று சொல்லி தடை பண்ணி விடுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். தடைகளை தகர்த்தெறியும் கர்த்தர் தடை பண்ணுவதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
மூடிய வாசல்களை எல்லாம் திறக்கக்கூடியவர், சிறைச்சாலை கதவுகளை எல்லாம் திறக்கக்கூடியவர், எங்கே போனாலும் தடைகளை தகர்த்தெறியக்கூடியவர், தாம் முன்னால் சென்று அல்லது தம்முடைய தூதர்களை முன்னால் அனுப்பி தடைகளை நீக்குகிறவர் என்றெல்லாம் வேதத்தில் நாம் வசிக்கிறோமே. அப்பேற்பட்ட ஆண்டவர் தடைகளை உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லியும் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்திற்கு போகாதே, அந்த இடத்திற்கு போ. ஏன்? பல காரணங்கள் இருக்கலாம், நமக்கு தான் காரணங்கள் சொல்லப்படவில்லையே. ஆனால் வேதத்தை நன்றாக வாசித்திருக்கும் பொழுது சில தடைகளை நாம் யூகிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல ஊழியம் செய்வதை விட அந்த இடத்துல ஊழியம் செய்வது நல்லது. ஏனென்றால் அங்கே ரிசப்டிவிட்டி உண்டு, உங்களுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அங்கே உண்டு, அங்கே போங்க. இது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னும் அங்கே சீதோஷ நிலை இப்போதைக்கு நன்றாக இருக்கும், எனவே அங்கே போங்க என்று சொல்லப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் ஆண்டவர் தடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் யோனாவை பார்த்து சொன்னார், நீ நினிவேக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி என்று சொன்னார். சுவிசேஷத்தை சொல்லி என்று சொன்னால் பரவாயில்லை, விரோதமாக பிரசங்கி. அப்படி பிரசங்கிச்சா அங்க இருக்கவங்க உடனே கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்களே. விரோதமா பேசுவதா? அசிரிய மொழி எனக்கு தெரியாத, அசிரியாவின் தலைநகரம் தான் நினிவே, அந்த மொழி படிக்காம நான் இப்படி பேச, பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்ல யோனாவுக்கு நிச்சயமாக எண்ணங்கள் இருந்திருக்கலாம். ஒன்றும் சொல்லலை, ஆண்டவரே இப்படியாவது சொல்லி பார்த்துருக்கலாம். ஆண்டவரே வயசாகிட்ட, ஆண்டவரே ரிட்டையர்மெண்ட் கடந்து போகிறது, ஆண்டவரே இப்பொழுது அரண்மனைகளே 2வது ஆளாக நான் இருக்கிறேன், ஆண்டவரே நான் இனி ஊழியத்தின் இறுதி மட்டும், வாழ்க்கையின் இறுதி மட்டும் இப்படியே இருந்து என்னுடைய கண்களை மூடிவிடுகிறேன், ஆண்டவரே வேற யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே என்று சொல்லியிருக்கலாம். அப்படிலாம் சொல்லலையே. அப்படி சொல்லாம ஆண்டவருடைய சித்தத்தை மீறி, ஆண்டவருடைய இஷ்டத்தை மீறி, தன்னுடைய இஷ்டத்தின்படி தர்ஷீசுக்கு ஓடி போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய இஷ்டங்கள் நமக்கு கஷ்டங்களை கொண்டு வரும், நம்முடைய இஷ்டங்கள் நமக்கு நஷ்டங்களை கொண்டு வரும் என்பது யோனாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாகும். ஒருவேளை ஆண்டவர் தர்ஷீசுக்கு நம்ம அனுப்புவாரோ, அவருடைய சித்தம் இல்லாமல், அவர்கிட்ட கேட்காம, அவர்கிட்ட அனுமதி வாங்காமல் தர்ஷீசுக்கு போகிறோமே, ஆண்டவருக்கு சித்தம் இல்லை என்றால் நிச்சயமாக நமக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்காது, கப்பல் இருக்காது, கப்பல் நின்றுக்கிட்டு இருந்தாலும் டிக்கெட் கிடைக்காது, டிக்கெட் கிடைச்சாலும் ரிசர்வேஷன் கிடைக்காது, அங்கே தங்குவதற்கு ஒரு சின்ன அறையோ ஒரு நாற்காலியோ கிடைக்காது. ஆண்டவருக்கு சித்தம் இல்லை என்றால் நம்முடைய பிரயாணத்தை அவர் தடை பண்ணி விடுவார் என்று அவன் எண்ணி இருக்கலாம். தடை பண்ணலையே, அவனுடைய இஷ்டப்படி அவன் போனான். யோப்பா துறைமுகத்திலே கப்பல் காத்திருந்தது, டிக்கெட் கிடைத்தது, ரிசர்வேஷன் கிடைத்தது. பிறகு தன்னுடைய இடத்துல போய் தங்கிவிட்டு மாலை வேளையிலே அங்கே மேற்பரப்பிலே அவன் போய் உலாவினான். தென்றல் வீசியது. ஒருவேளை மனசுக்குள்ள நினைச்சிருக்கலாம், ஆண்டவர் இந்த ஏழை ஊழியனுக்காக எத்தனையோ ஆண்டுகள் ஊழியம் செய்த இந்த ஊழியனுக்காக மனம் இறங்கி தம்முடைய சித்தத்தை மாற்றிக்கொண்டார் போல என்று அவன் எண்ணி இருக்கலாம். அவர் எப்படி மாற்றுவார்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராச்ச, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி இருக்கிறாரே, அவர் ஒரு காலம் மாற்ற மாட்டார். தென்றல் வீசியது, கொஞ்ச நேரத்தில் கொண்டல் குமுறியது, புயல் வீசியது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். புயல் திடீர்ந்து அடிக்கிறதே, கப்பல் தடுமாறுகிறதே, எல்லாரும் செத்து போவோமோ என்று எண்ணியவர்கள் சீட்டு போட்டு அந்த சீட்டு யோனாவிலே விழ அவனிடத்தில் காரியத்தை கேட்டார்கள். நான் தான் அதற்கு காரணம் என்று சொல்லிவிட்டான். என்னை தூக்கி கடலிலே போடுங்கள், அப்போ கப்பல் லகுவாகும், அது நன்றாக பயணம் மேற்கொள்ளும் என்று சொல்லிவிட்டான். 2 பேர் கைகளை பிடிக்கிறார்கள், 2 பேர் கால்களை பிடிக்கிறார்கள், 2 பேர் ஊஞ்சல் போல அவனை ஊஞ்சலாட்டுகிறார்கள். அப்படியே கடலுக்குள்ளே எரிய இப்பொழுது திட்டமிடுகிறார்கள். ஒருவேளை மனதிற்குள்ளே யோனா நினைத்திருக்கலாம், கடல்தான் என்னுடைய கல்லறை, சமுத்திரம்தான் என்னுடைய சமாதி என்று எண்ணியிருக்கலாம். தூக்கி எறிகிறார்கள். தேவனுடைய கிருபை ஒரு மீன் வடிவத்தில் அவனை தாங்கி விழுங்கி கரையிலே போய் கக்குகிறது. இதற்கு முன்பாக அவன் தர்ஷீசுக்கு போகும்போது கூலி கொடுத்து டிக்கெட் வாங்கினான். இப்பொழுது கூலியே இல்லாமல் நினிவேக்கு கர்த்தர் அவனை கடத்தி சென்றார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் அனுப்புவார் என்றால் கூலி கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது. பயணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். மற்ற இடங்களுக்கு பயணம் செல்ல விரும்புகிறீர்களா? அல்லது ஊழியம் செய்யவே ஊழியத்தின் பேரிலே இன்னொரு இடத்திற்கு போக விரும்புகிறீர்களா? கர்த்தரை கலந்துரையாடுங்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர் அந்த பயண வசதிகளை செய்து தர வேண்டும். பிசாசு செய்து தரக்கூடாது. கர்த்தருடைய வழிகளை விட்டு வழி விலகி செல்கிறவன் அந்த வழிகளை எல்லாம் பிசாசு பண்ணி கொடுக்கிறான். When a person runs away from the Lord,
சேட்டன் will provide all the transport facilities. கர்த்தருடைய சித்தத்தை விட்டு கடந்து செல்கிறவனை, அவனுடைய பிரயாணங்களை பிசாசு பார்த்துக் கொள்கிறான். எனவே பிரயாணம் மேற்கொள்வதற்கு முன்பு ஊழியத்தின் நிமித்தம் எங்கேயாவது போகலாம் என்று எண்ணும்போது ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, நான் போகலாமா? ஆண்டவர், இந்த நாட்டுக்கு போகலாமா? நான் அங்கே போய் உம்முடைய ஊழியம் செய்வது உமக்கு சித்தமா என்று கேட்டு ஆண்டவருடைய அனுமதியின்படி புறப்பட்டு செல்லுங்கள். ஏனென்றால் 2 விதமான ஊழியங்கள். ஒன்று ஆண்டவருடைய ஊழியம், அடுத்தது அட்டூழியம். கர்த்தருக்கு சித்தமானதை கர்த்தருக்கு செய்வதுதான் கர்த்தருடைய ஊழியமே ஒழிய, எனக்கு இஷ்டமானதை எல்லாம் நான் செய்வது கர்த்தருடைய ஊழியம் அல்ல, அது அட்டூழியமாக முடியும். எனவே ஊழியம் என்பது கர்த்தருக்கு சித்தமானதை கர்த்தருக்கு சித்தமான நேரத்திலே கர்த்தருக்கு சித்தமான இடத்திலே செய்து நிறைவேற்றுவது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தடைகளை உண்டாக்கக்கூடிய தெய்வம். எதற்கு இந்த தடைகளை ஆண்டவர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார் தெரியாது, உடனடியாக தெரியாது. அந்த காலப்போக்கிலே நாம் ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய சிந்தையாக நாம் வாழும் பொழுது அறிந்து கொள்ளலாம். ஏன் தடை பண்ணுகிறார்? அவருக்கு கீழ்ப்படிவதற்காக தடை பண்ணுகிறேன். நெல், போகாதே, இப்ப போகாதே, நான் காட்டு வரை, எந்த இடம் என்று காட்டு வரை அமர்ந்திரு என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அமர்ந்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவளம் பெற்றுகிறார். ஆண்டவர் காட்டும் வரை, ஆண்டவர் பச்சை கொடி காட்டு வரை அமர்ந்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் உடனடியாக அனுப்பலாம், ஆண்டவர் படிப்படியாக நேரம் பார்த்து அனுப்பலாம், ஆண்டவர் அவருக்கு சித்தமான வேளையிலே அனுப்பலாம். எனவே கர்த்தருடைய சித்தம் வருவரை காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சில சமயங்களிலே தடைகள் நல்லவை, நல்லவையே. நமக்கு தெரியாத சில ஆபத்துக்கள், நமக்கு தெரியாத சில விரோதிகள் அங்கே காத்திருக்கலாம். நம்மை பகைக்கத்தக்கதாக, நமக்கு எதிரான வேலைகளை செய்வதற்காக, நமக்கு ஆபத்துக்களை உண்டு பண்ணுவதற்காக. அதையெல்லாம் யார் அறிவார்? தெய்வம் அறிவார். நாம் அறியவில்லை. தடைகளை உண்டு பண்ணுகிறார். இப்ப போகாதே. ஆண்டவரை மீறி ஆண்டவருடைய சித்தத்துக்கு எதிராக புறப்பட்டு செல்வது தவறான காரியம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் ஆண்டவருடைய மகிமைக்காக இப்போ நீங்கள் போனால், இந்த இடத்துக்கு போனால் எனக்கு கொஞ்சம் தான் மகிமை கிடைக்கும் அல்லது மகிமை கிடைக்காது. ஆனால் நான் காட்டும் இடத்திற்கு நீங்கள் போகும் வரை காத்திருந்தால் அதிக மகிமை எனக்கு உண்டாகும். அதிக மகிமையை, அதிக மகிழ்ச்சியை நான் வாஞ்சிக்கிறேன். எனவே பொறுத்திரு, நான் காட்டு வரை நீ பொறுத்திரு. அதுவரை தடை ஆண்டவர் போட்டு விடுகிறாரே. அதிக மகிமை ஆண்டவருக்கு உண்டாகத்தக்கதாக, கொடுக்கத்தக்கதாக கர்த்தருடைய பிரசன்னத்திலே காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். யவீரு என்ற ஜெப ஆலய தலைவனுடைய மகள் வியாதிப்பட்டிருந்தாள், மரண தருவாயில இருந்தாள். ஆண்டவரிடத்திலே வந்து கெஞ்சினான், வாங்க, நீங்க வந்தா பிள்ளை பிழைத்துக் கொள்ளும் என்று சொன்னான். சரி வாரேன் என்று ஆண்டவர் புறப்பட்டு செல்லும் பொழுது தடை. என்ன தடை? 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இடையிலே வந்து விட்டாள். நேரமானது, அந்த மகள் அங்கே செத்து கொண்டிருக்கிறாள். நேரமாகிவிட்டது. தடை, அதை ஆண்டவர் பொருட்படுத்தவில்லை. அந்த தடையிலே நின்று அந்த ஸ்திரீக்கு சுகம் கொடுத்து தடையை நல்ல முறையிலே முறியடித்து திரும்ப தொடர்கிறார் தன்னுடைய பயணத்தை. யவீருவின் வீட்டுக்கு வந்து விட்டால் பிள்ளை செத்து போய் விட்டதே. ஆனாலும் சீஷர்களை, 3 முக்கியமான சீஷர்களை தன்னோடு அழைத்து உள்ளே சென்று அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். அநேகருக்கு விசுவாசம், அதிக மகிமை ஆண்டவருக்கு கிடைத்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நீர் நேசிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு சொல்லப்பட்டது. யோவான் 11. ஐயா, இந்த யவீரு அந்த விஷயத்தை சொன்னீங்களே, அது எங்கே இருக்கிறது? லூக்கா 8ஆம் அதிகாரம். சரி, யோவான் 11ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே ஆண்டவருக்கு செய்தி கூறப்பட்டது. நீர் நேசிக்கிற லாசரு வியாதியாய் இருக்கிறான். ஆண்டவரால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனுஷன் வியாதியாய் இருக்கக்கூடுமா? நிச்சயமாக கூடும். எப்படி? வேதம் சொல்லுகிறதே, நீ நேசிக்கிற மனுஷன், நீ நேசிக்கிற லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டது. அப்படியா? அப்படின்னு புறப்பட்டு போவோம், அந்த வியாதியை குணமாக்குவோம் என்று ஆண்டவர் சீஷர்கள் எழுப்பிக் கொண்டு போக விரும்பவில்லை. அப்படியே உட்கார்ந்து கொண்டார். இன்னும் 2 நாட்கள் அவரே ஒரு தடையை விதித்து கொண்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். லாசரு மரித்து போனான். பிறகு எல்லாரும் புறப்பட்டு சென்றார்கள், அவன் உயிர் பெற்று எழும்பினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரிடத்திலே அநேகர் விசுவாசம் வைத்தார்கள். தேவனுக்கு அதிக மகிமை உண்டாகியது. தடை எதற்கு? தேவ சித்தம் நிறைவேறுவது மட்டுமல்ல,
ஆண்டவருக்கு அதிக மகிமை உண்டாகத்தக்கதாக. எனவே தடைகள் ஆண்டவர் கொடுப்பார் என்றால், தடைகளை ஆண்டவர் அனுமதிப்பார் என்றால், அந்த அனுமதியை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தை அமர்ந்திருந்து விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. எந்த பதற்றமுமின்றி கர்த்தருடைய கரங்களுக்குள்ளே, பலத்த கரங்களுக்குள்ளே அடங்கி இருந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் சில காரியங்களுக்காக ஆண்டவர் தடைகளை அனுமதிக்கிறார். அபிமெலேக்கு என்பவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் என்று சொன்னார். எதற்காக ஆண்டவர் தடைகளை சில சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? பாவம் செய்யாதபடிக்கு. இந்த நாட்டுக்கு போகிறாயா, அங்கே நீ பாவம் செய்வாய், தடுத்தேன். விசா இல்லை. ஆண்டவர் பாவம் செய்யாதபடிக்கு தடுப்பதாக பார்க்கிறோம். நம்மை பாதுகாக்க ஆண்டவர் தடைகளை இடையிலே ஏற்படுத்துகிறார். அவர்களுக்கு நமக்கு இடையே அக்கினி மதிலாக நின்று தடுத்து போடுகிறார். பாதுகாப்பதற்காக ஆண்டவர் தடைகளை உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பழி வாங்காதபடிக்கு ஆண்டவர் தடைகளை உண்டு பண்ணுகிறார். பழி வாங்கக்கூடாது. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவளம் பற்றி இருக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். பழி வாங்காமல் நாம் வாழத்தக்கதாக. பழி வாங்க துடித்தான் தாவீது அந்த நாபாலை. ஏனென்றால் அவனுடைய ஆடுகள் எல்லாவற்றையும் அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் பல மாதங்களாக அல்லது சில வருஷங்களாக பாதுகாத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சமயத்தில், ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு பசி, அவர்களுக்கு வேண்டிய உணவு தேவை. அப்போ அந்த நாபால் என்பவன் அவனுடைய ஆடுகளைத்தானே இவர்கள் பாதுகாத்தார்கள். அவனிடத்திலே ஆட்களை அனுப்பி உதவி கோருகிறான் தாவீது. அந்த நாபால் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் முட்டாள். நாபாலோ தாவீதுக்கு எதிராக அருவருப்பான வார்த்தைகளை சொல்லி அவனை அவமதித்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது வரிந்து கட்டுகிறான் தாவீது. பழி வாங்க துடிக்கிறான், எழும்புகிறான், பட்டயத்தை எடுக்கிறான், மற்றவர்களை அழைத்துக் கொண்டு செல்கிறான். வழியிலே தேவனுடைய குறுக்கிடும் கிருபை, காட்ஸ் இன்டர்வீனிங் கிரேஸ், அபிகாயில் வடிவத்தில் வருகிறது, நாபாலின் மனைவி வடிவத்தில் வருகிறது. தடை அங்கே ஏற்படுகிறது. எதற்காக? பழி வாங்காதபடிக்கு, நாபாலை கொல்லாதபடிக்கு. நான் பார்த்துக் கொள்வேன், 10 நாட்களிலே செத்து போனான் நாபால் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக விளக்குகிறார். எனவே சில சமயங்களிலே கர்த்தர் அனுமதிக்கக்கூடிய தடைகள், குறிப்பாக ஊழியத்திலே தடைகள் நல்லது. காரணம் கர்த்தருக்கு தான் தெரியும். என்னென்ன காரணம், என்னென்ன காரணிகள், இதெல்லாம் ஆண்டவருக்கு தான் தெரியும். எனவே அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. எபிரேயரில் ஒரு வசனத்தை வாசித்து விடுவோமா? எபிரேயர் 10 எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 10:36. அதில் 3 காரியங்கள் விளங்குகின்றன ஒரே வசனத்திலே. வாசிக்கும் பொழுது அந்த 3 காரியங்களை நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்களா? எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. 3 காரியங்கள்: தேவனுடைய சித்தம், வாக்கு தத்தம், பொறுமை. 3 காரியங்கள். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறீர்களே, பொறுமையா இருங்க. தேவனுடைய சித்தம் அது நிறைவேறு வரை, அந்த சித்தத்தின் நிறைவேறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரை பொறுமையா இருங்க. ஏன்னா இந்த நிறைவேறுதல் உடனடியாகவும் நடக்கலாம், படிப்படியாக நடக்கலாம், ஆண்டவர் சித்தமான வேளையிலும் நடக்கலாம். ஐயா, அந்த டைமில் என்னையா செய்ய, போர் அடிக்குமே, அதை நினைச்சு கண்களெல்லாம் பூத்து போகும் ஐயா. அந்த இடைப்பட்ட நேரத்தில் காத்திருக்கக்கூடிய வேளையில் என்னையா செய்ய? தேவ சித்தம், தேவ சித்தத்தின்படி செய்யுங்கள். இடைப்பட்ட வேளையிலே தேவ சித்தத்தின்படி செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய சித்தம் என்னென்ன செய்ய போறீர்கள்? யாரை மன்னிக்க வேண்டுமோ போய் மன்னிங்க, யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ அதை செய்யுங்க, எந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணணுமோ அங்கே போங்க. ஆண்டவருக்காக என்னென்ன காரியங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டுமோ ஈடுபடுங்க. நீங்கள் தேவ சித்தத்தை செய்துகிட்டே இருங்க. ஆண்டவர் உங்கள் சித்தத்தை செய்து கொண்டே இருப்பார். தேவ சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தடை கொடுத்துட்டாரு, வாரங்களாச்சு, மாதங்களாச்சு, ஒரு சில வருஷங்களாச்சு. என்னையா பண்ண? மந்திரத்தில் மாங்காய் காய்க்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ? இடைப்பட்ட நேரத்தில் உங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள், உங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். நிறைய வாசிக்கலாமே, நிறைய எழுதலாமே,
நிறைய உபவாச நாட்களை நீங்க ஆசரிக்கலாமே, நிறைய ஆயத்தம் பண்ணலாமே, செய்திகளை நீங்க உருவாக்கலாமே, நிறைய ஊழியக்காரங்களை நீங்கள் உருவாக்கலாமே, வேறு சில ஊழியங்களிலே நீங்கள் பங்கு பெறலாமே, எத்தனையோ காரியங்களை நீங்கள் செய்ய முடியும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கீங்க, ஃபாலோ பண்ணலாமே. அவங்க எப்படி இருக்காங்க, ஆண்டவர்களாக வளர்ந்துருக்காங்களா, இன்னும் உங்களுக்கு ஆவிக்குரிய உதவிகள் தேவையா, எத்தனையோ காரியங்களை செய்யலாமே. காத்திருக்கும் வேளைகளிலே, தடைபட்டு கிடக்கக்கூடிய நாட்களிலே தேவ சித்தத்தின் நடுவிலே ஜீவியுங்கள். நீங்கள் கர்த்தருடைய காரியமாக போனால் கர்த்தர் உங்கள் காரியங்களை கவனித்துக் கொள்வார். காரணம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றி இருக்கிறார். எனவே ஆண்டவருடைய தடைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தின் நடுவிலே ஜீவியுங்கள். முதலாவதாக தடைகள், இரண்டாவதாக தரிசனம். 9ஆம் வசனம் முதல் பாருங்கள். அப்போஸ்தலர் 16, அந்த பக்கத்தை விட்டுட்டீங்களோ? அப்போஸ்தலர் 16:9. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதனவெனில் மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்கள் அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போய் பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கெதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். தரிசனம், மக்கெதோனியாவுக்கு போக வேண்டும், பிலிப்பி பட்டணத்தில் தங்க வேண்டும். அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்து பவுலும் அவனோடு இருந்தவர்களும் வந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தரிசனம் என்றால் என்ன அர்த்தம்? 2 அர்த்தங்கள். ஒன்று காட்சி, அடுத்தது சாட்சி. காட்சின்னா நம்ம இதுவரை பார்க்காத ஒரு காரியத்தை நம்ம பார்ப்பது, நம்முடைய மாம்ச கண்களினாலே பார்க்கக்கூடாத காரியத்தை ஆவிக்குரிய கண்களினாலே பார்க்கக்கூடிய ஒரு காட்சி, ஆண்டவர் தரக்கூடிய உன்னதமான ஒரு காட்சி தரிசனம். இரண்டாவது, தரிசனம் என்பது சாட்சி. ஒரு இடத்துல போய் நாம் சாட்சியாக ஜீவித்து சாட்சிகளை சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்து சத்தியத்தை விளக்கி, அப்போ தரிசனம் என்றால் ஒரு ஊழிய திட்டம் என்று கூட அர்த்தமாகும். சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஊழிய திட்டம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். காட்சிக்கு முக்கியத்துவம் இல்லை, ஆனால் சாட்சியின் ஜீவியத்திற்கு முக்கியம். இந்த தரிசனம் எதற்காக கொடுக்கப்பட்டது? தேவன் தங்களுக்கு ஒரு சுவிசேஷ ஊழிய திட்டத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த ஊழிய திட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பிலிப்பி பட்டணத்திலே வந்து அங்கே காத்திருந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். யாரை சந்திக்க போகிறார்கள்? அங்கே லீதியாளை சந்திக்க போகிறார்கள். ஐரோப்பா கண்டத்திலே முதல் சாட்சி, முதல் விசுவாசி, முதல் சீஷி, பெரிய காரியங்கள் அங்கே உருவாக போகின்றன. ஆண்டவருக்கு தெரியும், தடை பண்ணி இன்னொரு இடத்திற்கு திருப்பி அனுப்பும்போது தேவ சித்தம் நிறைவேறும், தேவனுக்கு மிகுந்த மகிமை உண்டாகும் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார், இப்பொழுது அறிவிக்கிறார். முதலாவதாக தடைகள், இரண்டாவதாக தரிசனம், மூன்றாவதாக தளம். என்ன தளம்? பணித்தளம். அப்போஸ்தலர் 16:12. அங்கே இருந்து மக்கெதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும், கேபிட்டல், ரோமர் குடியேறினதுமான ரோமன் காலனி பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்தில் சில நாள் தங்கியிருந்தோம். பிலிப்பி பட்டணம் லீதியால் வசிக்கக்கூடிய ஊர், அது அவர்களுடைய பணித்தளமாக இருந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் சித்தமான இடத்திலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது ஆண்டவருடைய ஊழியமாகும். நமக்கு சித்தமான இடத்திற்கெல்லாம் போய் ஆங்காங்கு ஊழியம் செய்ய பிரயாசப்படுவோம் என்றால் ஒன்று நடக்காது. அதனாலே கர்த்தருக்கும் பிரயோஜனமாக இருக்காது, நமக்கும் பிரயோஜனமாக இருக்காது. ஊழியம் என்பது ஆண்டவர் சித்தமானதை ஆண்டவர் சித்தமான இடத்திலே ஆண்டவர் சித்தமான வேளையிலே செய்யக்கூடியதுதான் கர்த்தருடைய ஊழியமாகும். அந்த ஊழியத்தை செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாகும். கர்த்தர் காட்டிய பணித்தளத்தை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். ஆண்டவருடைய தொடர் ஊழியம் அங்கே ஆரம்பிக்க போகிறது, ஆண்டவர் சித்தம் அங்கே நிறைவேறப் போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சித்தமான இடம், ஆண்டவர் சித்தமான பணித்தளம், ஆண்டவர் சித்தமான ஊழியம் தொடரப்போகிறது. என்னென்ன நடக்க போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சரியா? கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்திலே நீர் எங்களை வழிநடத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி.
ஆண்டவரே, நீர் தடைகளை உண்டு பண்ணுகிறவர். உம்முடைய மகிமைக்காக, எங்களுடைய பாதுகாப்புக்காக, மேலாக உம்முடைய ஊழியங்களுக்காக அந்த ஊழிய இடங்களை நாங்கள் கண்டுபிடித்து கர்த்தருக்கு சித்தமான ஊழியங்களை மட்டும் நாங்கள் செய்ய வேண்டும் என்று கருதி தடைகளை நீர் அனுமதிக்கிறீர் சுவாமி. அதற்காக ஸ்தோத்திரம். தடைகளை எண்ணி நாங்கள் சோர்ந்து போகாமல் தரித்திருந்து கர்த்தருடைய கரம் பிடித்து நாங்கள் செல்லத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்யும். தரிசனத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஊழிய தரிசனங்களை நீர் எங்களுக்கு அவ்வப்போது அருளி செய்யும் பொழுது உமக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் செல்ல கிருபை தாரும். எங்களுக்கு இஷ்டமான இடங்களிலே அல்ல, உமக்கு சித்தமான பணி தளங்களை நாங்கள் சேர்ந்து உமக்கு சித்தமான காரியங்களை அங்கே நாங்கள் ஊழியங்களாக செய்யத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்யும். சுவிசேஷத்தை வழங்கி சத்தியத்தை அறிவித்து உங்களுடைய சித்தத்தின் நடுவில் ஜீவிக்க எங்களை உறுதிப்படுத்தி நீர் எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.